அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட வயிற்று பகுதி கம்மியாகிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட பெல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேருக்கு பெருசாகவே இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்றுறது அப்படியே மாறிடுச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால அதுக்கு இது கூடவே நம்ம டயட்டும் இந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இதில் நம்ம ஒரு 2 பயிற்சி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆனால் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ படுத்துட்டு நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். படுக்கலாம். படுத்துட்டு இப்போ நம்ம 2 காலுமே நம்ம 90 டிகிரிக்கு நம்ம மேலே தூக்க போகிறோம். தூக்கிட்டு இப்போ ஒரு கால் மட்டும், இடது கால் மட்டும் அப்படியே இருக்கட்டும். வலது கால் மட்டும் நம்ம அப்படியே கீழ் நோக்கி நம்ம கொண்டு போகிறோம். போயிட்டு அது கீழே போகிறதுக்குள்ள அப்படியே மறுபடியும் மேலே கொண்டு வந்துடலாம். இது மாதிரியே வலது பக்கம் ஒரு 10 முறை செய்யணும். அதுக்கப்புறம் இடது பக்கம் ஒரு 10 முறை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். கைகள் நம்ம அப்படியே நம்ம உடம்போட சேர்த்து இப்படி வச்சிடலாம். 90 டிகிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி 2. இதுவும் நம்ம இந்த மாதிரி படுத்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2 காலுமே மடக்கி வைக்கிறோம். மடக்கி வச்சுட்டு நல்லா வயிற்றுக்கிட்டு இப்படி வர மாதிரி நல்லா வச்சுட்டு 2 கையுமே இப்படி கீழே வைக்க போகிறோம். அடுத்தது அப்படியே கால் நீட்டிட்டு கையை மேல் நோக்கி வைக்க போகிறோம். இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 1 நம்ம பார்த்தோம்னா நம்ம 90 டிகிரியில் வச்சுட்டு ஒரு கால் மட்டும் அப்படியே கீழே வச்சுட்டு எடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வயிற்று பகுதியில் நான் ஒரு ஸ்ட்ரெச், ஒரு இழிவுத்தன்மை அந்த மாதிரி ஏற்படும். அது மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே நமக்கு நிற்கும். இப்போ இது நம்ம ஒரு 10 முறை செஞ்சோம். வலது பக்கம் ஒரு 10, இடது பக்கம் ஒரு 10 செஞ்சோம். அது மாதிரியே நீங்கள் ஒரு 30 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு 10 முறை, இன்னொரு அடுத்து 10 முறை, இந்த மாதிரி ஒரு 3 செட் பண்ணலாம். இல்லை தொடர்ந்து என்னால் செய்ய முடியும், ஒரு காலையிலேயே 30 தடவை செய்ய முடியும்னாலும் செய்யறதுனாலும் செய்யலாம். அடுத்தது பயிற்சி 2 நம்ம பார்த்தோம்னா நம்ம கால் நம்ம வயிற்று நோக்கி நல்லா மடக்கிட்டு அதுக்கப்புறம் கால் நீட்டிட்டு கையுமே மேல் நோக்கி நம்ம நீட்டும். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் நல்லாவே உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். இந்த பயிற்சி எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.